அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவ் நேயர்களே, நமது வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புனித ஸ்தலங்களுடைய ஹுத்துபாக்களை அல்லாஹ்வின் கிருபையினால் நீண்ட காலமாக பிரேட்டிவி உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பில் 225வது வாரத்திலே முதலாவதாக மக்கா முக்கர்ரமா மஸ்ஜித் ஹராமுடைய ஹுத்துபா. அந்த ஹுத்துபா ஷேக் மாஹிர் அல் முஅக்கிலி ஹஃபிதுல்லாஹ் நடத்தியிருந்தார்கள். இஸ்லாத்திலே இலகுபடுத்தல், தாராள தன்மையோடு நடந்து கொள்ளுதல் என்ற அமைப்பிலே அந்த ஹுத்பா அமைத்திருக்கிற ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் இஸ்லாமிய ஈமானிய சமூகமே, ஈமான் என்பது அது நாவால் வார்த்தையின் மூலம் உறுதிப்படுத்துவது, செயல்களுடைய உறுப்புகளால் செயல்படுவது, உள்ளத்தால் அதை உறுதியாக நம்புவது, மூன்றும் சம்பந்தப்பட வேண்டும். உண்மையிலே மூமின்களிலே மிக பரிபூர்ணமான தன்மை உள்ளவர்கள், ஈமானிலே பரிபூர்ணமானவர்கள், நற்குணம் உள்ளவர்கள், பணிவுள்ளவர்கள், எப்பொழுது மக்களோடு அந்யோன்யமாக பழகக்கூடியவர்கள், பிறரை நேசிப்பவர்கள், பிறரால் நேசிக்கப்படக்கூடியவர்கள். இஸ்லாம் என்பது எப்பொழுதுமே மிக உன்னதமான உயர்ந்த குணாதிசயங்களை, விழுமியங்களை உறுதிப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட மார்க்கம். எனவே அது எப்பொழுதுமே ஒற்றுமை ஏற்படுத்தும், அது பிரிவினை ஏற்படுத்தாது, அது எப்பொழுதுமே கட்டி எழுப்பும், ஏற்கனவே உள்ளதை சீர்குலைக்காது, சீரமைக்கும், சீர்குலைக்காது, தகர்க்காது, உடைக்காது. அது இலகுத்தன்மை, மிருதுத்தன்மை, அதே போன்று தாராள தன்மையை மையமாக அமைக்கப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சூரா பக்ரா 185 சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் இலகுவை விரும்புகிறான், உங்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை விரும்புவது கிடையாது. எனவே தயாள குணம், தாராள தன்மை என்பது உன்னதமான ஒரு பண்பு. அதனால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குணத்தின் மதிப்பினால், மாண்பினால், பொறுமையோடு அதை இணைத்தார்கள். அதை ஈமானுடைய அடையாளமாக நபியவர்கள் வர்ணித்தார்கள். அதே போல் ஜாபிர் அறிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கருணத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்கப்பட்டது, அமல்களில் சிறந்தது எது, செயல்களில் சிறந்தது எது? சொன்னார்கள், பொறுமையும் தாராள குணமும், தயாளத்தன்மை, விட்டு கொடுப்புள்ள தன்மை. மோமின்களிலே பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர் யார் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், அழகிய குணம் உள்ளவர்கள். எனவே பொறுமை இருக்கிறதே, தடுத்தவைகளை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்வதிலே அந்த பொறுமை தூண்டுகோலாக அமையும். தாராளத்தன்மை, உள்ளத்திலே தயாளத்தன்மை, மிருதுத்தன்மை இருப்பது, மன்னிப்பு மனப்பான்மை இருப்பது, ஏவல்களை எடுத்து நடக்க நம்மை தூண்டும். எப்பொழுதுமே பரிபூர்ணமான ஆத்மா, தூய்மையான ஆத்மாவுக்கும் மக்களுக்கு நலவு நாடுவதற்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும். அதுதான் மிருதுத்தன்மை, இலகுத்தன்மை, மிருதுவான போக்கு, நடைமுறையிலே பண்பாட்டிலே மிருதுவாக நடந்து கொள்வது, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, பேருக்கும் புகழுக்கும் அல்ல. எனவே தயாள குணம் என்பது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மார்க்கம், நம்முடைய மார்க்க முறைமை, அது வாழ்க்கையுடைய ஒரு யாப்பு, அமைப்பு, திட்டம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதை நபி அவர்களே தன்னுடைய வாயால் ஊதியம் செய்திருக்கிறார்கள். நான் நல்ல தயாள குணமுள்ள, மன்னிப்பு மனப்பான்மையுள்ள தூய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்பட்டுள்ளேன். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். ஈமானிய சமூகமே, பொதுவாக இந்த தயாள குணம், மிருதுத்தனம், மன்னிப்பு மனப்பான்மை, விட்டு கொடுப்பு, இப்படியான விடயங்கள் வெளிப்படுகின்ற தோற்றங்கள், கட்டங்கள் உள்ளதுதான். கொடுக்கல் வாங்கலிலே மிருது நடந்து கொள்வது, எப்பொழுதுமே நம்முடைய உரிமையை வாங்கும் பொழுதும் பிறருடைய உரிமையை கொடுக்கும் பொழுதும் மிருது நடந்து கொள்வது, கொடுக்கல் வாங்கலிலே உபகாரத்தோடு நடந்து கொள்வது, எப்பொழுதுமே அளவுக்கு அதிகமாக விலைகள் வைத்து விற்கக்கூடாது. சென்ற வார ஹுத்துபா வியாபார சீசனுக்கு போது பொருத்தமாக அமைந்த ஒரு ஹுத்துபா. கொடுக்கல் வாங்கல் அளவுக்கு அதிகமான விலைகளை, லாபங்களை வைத்து நாம் விற்கக்கூடாது. அதே போன்று இழுத்தடிக்கக்கூடாது. எப்பொழுதுமே வாங்கும் பொழுது எந்த விதமான அநியாயங்களும், கலப்படங்களும், வஞ்சகங்களும் செய்துவிடக்கூடாது. தன்னுடைய ஹக்கை இன்னும் கேட்டாலும் கடினமான போக்கிலே கேட்கக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் இந்த பண்பு இருக்குமோ அவர்களுக்கு ரஹ்மத்துக்காக துவா செய்தார்கள். புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்த ஹதீஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் மருதுவா கேட்டார்கள். கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது வியாபாரியாக, அதே போன்று வாடிக்கையாளராக, அதே போன்று தன்னுடைய உரிமையை கேட்டு பெறக்கூடியவராக இருக்கும் 3 கட்டங்களில் மிருதுவாக தயாள குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எனவே இதுதான் மிருதுத்தன்மை, இதுதான் இலகுத்தன்மை. இது உண்மையிலே பரக்கத்தை ஏற்றுத் தருவதற்கு பிரமாண்டமான ஒரு மகத்துவமான ஒரு வாசல். எனவே எந்த விடயத்திலே மிருதுத்தன்மை கலக்குமோ அந்த விடயத்தை அது அழகுபடுத்தும், கவர்ச்சிகரமாக ஆக்கும். ஈமானிய சகோதரரே,
ஈமானிய சகோதரர்களே, பொதுவாக இந்த தயாளத்தன்மை, மிருதுத்தன்மை, விட்டு கொடுப்புள்ள தன்மையை யார் தன்னகத்தை கொள்வாரோ, அந்த தன்மை உள்ளவராக இருப்பாரோ, அவருடைய ஆத்மா எப்பொழுதும் தாராளமான ஒரு ஆத்மாவாக இருக்கும். அவருடைய மனசு பரிசுத்தமாக இருக்கும். அவருடைய பண்பாடுகள் மிருதுவாக இருக்கும். அதை அவருடைய தயாளத்தன்மை, விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, மனப்பான்மை எப்பொழுதுமே படைப்பினங்களுக்கு தயாள குணத்தோடு நடக்க வைக்கும். அதே போன்று இறைவனோடும் படைத்தவனோடும் நல்ல மனதோடு நடக்க வைக்கும். இமாம் அஹ்மது ரஹிமுல்லா பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தயாள குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள், விசால மனப்பான்மை நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பிறர் மூலம் அப்படியான தன்மை வெளிப்படும். நீங்கள் பிறருக்கு உங்களுடைய தயாள குணத்தை, தாராளத்தன்மை, மிருது தன்மையை, மன்னிப்பு, மனப்பான்மை ஏற்படுத்தினால் பிறரிடமிருந்து அது உங்களுக்கு கிடைக்கும். அதே பண்பாடு கிடைக்கும். எனவே படைப்பினங்களோட மிருதுவாக விட்டு கொடுப்பு நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்கின்ற பொழுது இம்மை மறுமையிலே படைத்தவன் அல்லாஹ் நம்மோடு அப்படி நடந்து கொள்வான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய சயன கரந்திலே பதிவு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர், முன்னே சமுதாயத்தில் ஒரு மனிதர் கேள்விகளை கேட்கப்பட்டது. மறுமை நடக்கின்ற சொல்லுவார். அவருக்கு எந்த நலவுகளும் இருக்கவில்லை, நன்மைகளும் இருக்கவில்லை. ஆனால் அவர் மக்களோடு கலந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபராக, முதலாளியாக இருந்தார். அவர் கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தார். அவர் தன்னுடைய அடியாட்களுக்கு, பணியாட்களுக்கு தன்னுடைய ஹக்கை, தன்னுடைய உரிமையை, பணத்தை சேகரிக்க செல்கின்ற, கலெக்ஷனுக்கு போகின்றவர்களுக்கு சொல்லுவார், கஷ்டவாளியா, ஏழையா, லொஸ் ஆகியவரா, அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், என்னுடைய ஹக்கை தர தேவையை மன்னித்து விடுங்கள். யாராவது அப்படி கொடுக்க முடியாமல் தவிர்க்கின்ற பொழுது அவரை மன்னித்து விடுங்கள், உண்மையான காரணமாக இருந்தாலும் சொல்லுவார். அல்லாஹ்விடம் சென்று அல்லாஹ் சொன்னானாம், நீ உன்னுடைய உரிமைகளை மன்னிப்பதை விட நான் என்னுடைய கடமை, உரிமையை விட்டு கொடுப்பதற்கு, மன்னிப்பதற்கு நான் மிகவும் அருகதையுடையவன், நான் தகுதி வாய்ந்தவன் என்று சொல்லி அல்லாஹ் அவரை மன்னித்தானாம். துனியாவுடைய அமைப்பில் கொஞ்சம் மக்களை மன்னித்து அவர்கள் தர வேண்டிய ஹக்குகள் தர முடியாத கடும் ஏழைகளுக்கு விட்டு கொடுத்ததனால், பணங்களை இழந்தவர்களுக்கு, நஷ்டவாளிகள் விட்டுக் கொடுத்தனால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து அவரை சொர்க்கவாதியாக்கி அந்த சம்பவத்தை நபி சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொதுவாக எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் இந்த தன்மை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கடன் தர வேண்டிய ஒரு கடனாளியை சந்தித்து கடனை தேடினார்கள். அவர் கிடைக்கவில்லை, தலைமறைவாக இருந்தார். இவருக்கு கடன் கொடுக்க வேண்டியவர், கொடுக்க வசதி இல்லாமல் இவரை விட்டு மறைந்து ஒளிந்து ஓடக்கூடியவர் இருந்தார். பின்பொரு நாள் கண்டார்கள், தேடி கண்டார்கள். கண்டவுடன் கடனை கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் ஏழை, நான் கஷ்டவாளி, நஷ்டவாளியாகிவிட்டேன், பொருட்களை இழந்து விட்டேன், தருவதற்கு என்னோட வசதி இல்லை. கேட்டார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நீ சொல்வது உண்மையா? ஆம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய சொல்கிறேன், நான் சொல்வது உண்மை. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினார்கள், தனக்கு வர வேண்டிய கடன். உடனே ஹதீஸை ஞாபகப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து நாளுடைய கஷ்டம், அமல் துமலிகளிலிருந்து யாரை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புவாரோ, யாருக்கு அல்லாஹ் மறுமையிலே கஷ்டங்களை போக்குவது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அமையுமோ, அவர் உலகத்தில் ஒரு கஷ்டவாளியுடைய கஷ்டத்தை போக்கட்டும், முழுமையாக அவருக்கு அந்த ஹக்கை விட்டுக் கொடுக்கட்டும், மன்னிக்கட்டும், அல்லது அவரை விட்டும் அவருடைய தனக்கு வர வேண்டிய ஹக்கில் ஒரு பகுதியை இல்லாமல் ஆக்கட்டும், மன்னித்து விடட்டும், அவர் கஷ்டத்தை போக்கி வைக்கட்டும், அல்லது தனக்கு வர வேண்டிய ஹக்கை விட்டுக் கொடுக்கட்டும் என்ற ஹதீஸை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி அவரை மன்னித்தார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்த ஹதீஸ். குர்ஆனிலும் அல்லாஹ் ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், ஒரு நல்ல உபகாரத்துக்கு அதே போன்று நல்ல உபகாரம், அதே போன்று சிறந்த கூலி அல்லாஹ்விடம் உண்டு. ரஹ்மான் 60வது வசனம். நல்லதுக்கு நல்லது கூலி, உபகாரத்துக்கு உபகாரம் கூலியாக கிடைக்கும். இன்று நாம் உலகத்தில் உபகாரியாக இருந்தால் மறுமையிலே பேருபகாரி அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்வான், கைமாறு செய்வான். ஈமானி சகோதரரை பொதுவாக ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அமைவது, நிம்மதியாக அமைவது, ஒரு மனசிலே நிம்மதி ஏற்படுவதெல்லாம் சில விடயங்களை மன்னித்து மறந்து விட்டு கொடுத்து வாழ்வதனால். எப்பொழுதும் விட்டு கொடுப்பு, மன்னிப்பு. எனவே ஆதமுடைய மக்களில் பரிபூர்ண தன்மை கிடையாது, குறைவுள்ளவர்கள் தான். தவறு, சருகி நடப்பது, கோணலாக நடப்பது, முறைகேடாக நடப்பது அவருடைய இயல்பு, அவருடைய நிலைமை, அவருடைய நிலப்பாடு அப்படித்தான் இருக்கும். எனவே யாரும் முஸ்லிமுக்கு உலகத்தில் லேசுபடுத்துவாரோ, கஷ்டங்களை போக்கி வைப்பார், அவருக்கு அல்லாஹ் மறுமையில் இலகுவைப்படுத்துவான். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு கடனாளியை விட்டும் கடனை மன்னிப்பாரோ, அல்லது அவரை கடனாளியுடைய தனக்கு கடன் அல்ல, ஒரு கடனாளியுடைய கஷ்டத்தை, அவருடைய கடனை நிறைவேற்ற உதவி செய்து கஷ்டத்தை போக்குகிறார், அல்லது தனக்கு வர வேண்டிய கடனை மன்னிக்கிறார். இரண்டு சாராருக்கும் சிறப்பு சொல்லப்படுகிறது. பிறருடைய கடனை போக்குவதற்கு உதவி செய்கிறார், அல்லது தனக்கு வர வேண்டிய கடனை மன்னிக்கிறார். கியாமத்து நாளிலே அரிசின் நிழலில் இருப்பார், அரிசின் நிழலுக்கு கீழே இருப்பார். எனவே பொதுவாக நாங்கள் மன்னிப்பு, மனப்பான்மை, விட்டுக் கொடுப்பிலே உள்ள ஒரு தன்மை அடையாளம்தான். தன்னுடைய வியாபாரத்திலே நஷ்டமடைந்த அல்லது கொடுக்கல் வாங்கல நஷ்டமடைந்தவருக்கு நாங்கள் அதை மன்னித்து அந்த பணத்தை திருப்பி கொடுப்பது. நம்மிடம் வாங்கியவர் நஷ்டப்பட்டு விட்டால் அவருக்கு பணத்தை வாங்கிவிட்டு பொருளை
பொருளை வாங்கிவிட்டு பணத்தை கொடுப்பது, அல்லது நாங்கள் விற்ற ஒரு பணத்தை விலை குறைய வைத்து விட்டார் என்றால் பிறகு கேள்விப்படும் பொழுது நாங்கள் அதுக்குரிய உரிய விலையை கொடுப்பது, அதாவது நாங்கள் பணத்தை எடுத்து விட்டு நாங்கள் பொருளை கொடுப்பது, அல்லது பொருளை எடுத்துவிட்டு நாங்கள் அதாவது எடுத்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணி நாங்கள் பணத்தை திருப்பி கொடுப்பது அல்லது பொருளை திருப்பி கொடுப்பது, பணத்தை வாங்கிக் கொள்வது. இதுதான் இகாலா என்ற வார்த்தை. அபூ தாவூத் ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒரு வியாபாரத்திலே ஒரு முஸ்லிமை அவர் கொண்டு வந்த அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணுகிறார் அல்லது பணத்தை கேட்கிறார், பொருளை தந்துவிட்டு அல்லது பணத்தை தந்துவிட்டு பொருளை கேட்கிறார், மாறியதோ அந்த வியாபாரத்தை ரத்து செய்து மீட்டுக்கொள்ள சொல்கிறார். அப்பொழுது அவர் யாராவது ஒருவர் அப்படி மீட்டு கொடுத்தால் திருப்பி கொடுத்தால் அல்லாஹ்வுடைய மறுமையோட தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுவான். பொதுவாக வியாபாரத்தில் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுவது தான் இகாலா என்பது. பணத்தையோ பொருளை ரிட்டர்ன் கேட்கும் பொழுது கொடுப்பது. துன்னூரைன் 2 ஒளிகளின் சொந்தக்காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2 மகள்மார்கள் ஒன்று ஒளி திருமணம் முடித்து சிறப்பு பெயர் பெற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோடீஸ்வரர், பெரிய ஒரு பணக்காரர், அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும் துஆ செய்துவிட்டு ஒரு மனிதரிடமிருந்து ஒரு பூமியை வாங்கினார்கள். பூமியை வாங்கியவர் அந்த பூமிக்குரிய பொருள் பணத்தை இன்னும் அவர் வாங்கவில்லை. பூமியை நிலத்தை வாங்கினார்கள். நிலத்தை விற்றவர் பணம் வாங்க கொஞ்சம் தாமதித்தார். ஒரு நாள் சந்தித்தார்கள், நீங்கள் உங்களுடைய பணத்தை எடுக்க வரவில்லை, உங்களோட வாங்க நிலத்துக்குரிய பணத்தை எடுக்க வரவில்லை. சொன்னார்கள், நான் நஷ்டப்பட்டு விட்டேன், நீங்கள் என்னிடம் அந்த காணியை வாங்கியிருக்கிறீர்கள் விலை குறைவாக, எனவே நான் நஷ்டப்பட்டு விட்டேன். மக்கள் யாரை சந்தித்தாலும் இந்த காணியை உஸ்மான் எனக்கு விற்றேன், இந்த விலைக்கு விற்றேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்னை பழித்து பேச, நீ விலை குறைய வித்திருக்கிறார். உஸ்மான் அவர்கள் விலை குறைத்து ஏமாற்றி எடுக்கவில்லை, அந்த விலை இவர் பொருந்தித்தான் வித்தார் என்றாலும் அந்த விலை காணியுடைய விலையை விட குறைவாக வித்திருக்கிறார். காணி இன்னும் பெருமதி. உஸ்மான் எப்படி சொன்னவுடன் உஸ்மான் இல்லான்னு சொன்ன என்ன தடை உங்களுக்கு என்ன தடை? நீங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நான் உங்களுடைய நிலத்தை திருப்பி தருகிறேன், நான் உங்களிடம் வாங்கிய நிலத்தை திருப்பி தருகிறேன், வியாபாரத்தை நாங்கள் ரத்து செய்து கொள்வோம், உங்களுடைய நிலத்தை உங்களுக்கு திருப்பி தருவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய நிலத்தை எடுங்கள் அல்லது பணத்தை எடுங்கள், பிரச்சனை இல்லை, நிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் என்னிடமிருந்து அந்த நிலத்தை திருப்தியோடு வித்தால் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதரை மிருதுவான ஒரு பொருளை வாங்கும் பொழுதும் ஒரு பொருளை விற்கும் பொழுதும் மிருதுவாக நடந்து கொண்ட ஒரு மனிதரை அல்லாஹ் சுவர்க்கத்தில் விளைவித்தான். ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடியவராக அல்லது தன்னுடைய கடனை நிறைவேற்றக்கூடியவராக அல்லது தனக்கு வர வேண்டிய கடனை கேட்டு பெறக்கூடிய 4 இளமைகளும் மிருதுவாக நடந்து கொள்கின்ற தாராள மனசோடு நடந்து கொள்கின்ற அந்த மனிதரை அந்த பண்பை வைத்து அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பினான். எனவே உங்களுடைய நிலம் நீங்கள் குறைந்த விலைக்கு எனக்கு வித்தது உங்களுக்கு திருப்தி இல்லை என்றிருந்தால் உரிய பணத்தை தருகிறேன், அதையும் பெறலாம், அல்லது நிலத்தை திருப்பி தருகிறேன், தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என அந்த நிலத்தை திருப்பி கேட்டவருக்கு திருப்பி கொடுத்தார்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முஸ்னத் என்ற கருத்தில் பதிவு செய்கிறார்கள். எனவே பொதுவாக அடுத்த ஒரு பகுதி மன்னிப்பு, விட்டு கொடுப்பு, தயார குணம், மிருதுத்தன்மையிலே அடுத்த பகுதி தான் தன்னுடைய கடனை நிறைவேற்ற முடியாதவரை நாங்கள் மன்னித்து விடுவது. தன்னுடைய கடனை நிறைவேற்ற வசதி இல்லாமல் தெளிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வேளை அவருக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி அவருடைய கடனை நிறைவேற்றி கொடுக்கலாம், அல்லது அவருக்கு சதக்காவாக அதை நாங்கள் கொடுத்து விடலாம், அல்லது சில பகுதியை மன்னித்து விடலாம், கடன் ஒரு பகுதியை மன்னிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பரிசுத்தமான அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சூரா பக்கரா 29 உங்களை யாராவது வசதியற்றவராக ஏழையாக நஷ்டவாளியாக விட்டால் அவருக்கு நாங்கள் வசதி வரும் வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், சந்தர்ப்பம் டைம் கொடுங்கள். கடனுக்கு நீண்ட காலம் கொடுத்தீர்கள், கட்ட முடியவில்லை, தவித்துக் கொண்டிருக்கிறார், சிரமம், நஷ்டவாளியாகி விட்டார் என்றால் நீங்கள் சதக்கா செய்து விடுவது உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் அதனுடைய பிரதிபலன்களை கூலிகளை சரியாக புரிந்தால். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமான மிக பெரும் கூலி கிடைப்பதாக தருவதாக வாக்களித்திருக்கிறார். இப்படி சந்தர்ப்பம் வழங்கக்கூடியவர்களுக்கு, கடனாளிகளுக்கு, நேரம் தவணை கொடுப்பவர்களுக்கு. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் புரைத் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டேன், யாரொரு ஒரு கஷ்டவாளிக்கு தனக்கு வர வேண்டிய ஹக்கு தர முடியாமல் தவிர்ப்பவருக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் வழங்குவாரோ, நேரம் கொடுப்பாரோ, அவருடைய டேட்டை கொஞ்சம் தாமதித்து கொடுப்பாரோ, அவருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பொருளை சதக்கா செய்த ஒரு கடன் கொடுத்தோம், நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்தது மேலதிகமாக நாங்கள் டைம் கொடுக்கும் பொழுது சதக்காவுடைய நன்மை. ஆனால் அந்த கேட்கப்பட்டது சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் கடன் கொடுத்ததிலிருந்து கடன் டேட் வரைக்கும் சதக்கா இன்று கொடுத்தோம் என்றால் ஒரு மாதத்தில் தர வேண்டும் என்றால் 30 நாட்களும் சதக்காவுடைய நன்மை அது போன்ற 1 மடங்கு.
யாராவது டேட் வந்த பிறகு மேலதிக மாட்டையும் கொடுத்தா, ஒரு மாசம் தர வேண்டும் 30 நாட்கள் டைம் தர கொடுத்தவருக்கு நாங்கள் இன்னும் ஒரு 10 தினங்கள் 40 நாட்கள் கொடுத்தோம் என்றால் அந்த 10 தினங்கள் மேலதிகமாக அந்த டேட் வந்ததிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய தினத்துக்கு 2 மடங்கு. உதாரணம் 1000 ரூபாய் கடன் என்றால் கொடுத்ததிலிருந்து தவணை வரும் வரைக்கும் 1000 ரூபாய்கள் நாளாந்தம் சதக்கா செய்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். டேட் வந்தது 30வது நாள், அன்றிலிருந்து டைம் கேட்டார், இன்னும் 10 நாள் கொடுத்தோம் என்றால் அந்த மேலதிகமான 10 நாளில் ஒவ்வொரு நாளும் 2000 ரூபாய் சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். இரட்டிப்பான மடங்கு அந்த விளக்கத்தை சொன்னார்கள். பொதுவாக கடன் கொடுத்ததிலிருந்து சதக்காவுடைய நன்மை ஆரம்பிக்கிறது. ஈமானி சகோதரர்கள் பொதுவாக புத்திசாலி எப்பொழுதுமே சிறப்பான நல்ல கூலிகளை சுவீகரித்துக் கொள்வார், எப்பொழுதுமே அதை அடைந்து கொள்ள முயற்சிப்பார், கொள்ளையடித்துக் கொள்வார். நன்மைகளுடைய நேரங்கள் குறைவு, சில வேலையும் கிடைக்காமல் இருக்கலாம். எனவே மன்னிப்பு மனப்பான்மை விட்டுக் கொடுப்பு என்பது ஒரு உயர்ந்த பண்பு, உன்னதமான குணம். அது உண்மையிலே நல்ல அதிர்ஷ்டசாலிகளுக்குத்தான், அல்லாவுடைய அனுகூலம் வழங்கப்பட்ட நல்லடியார்களுக்கு தான் பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் பரிந்து கொள்வது அல்ல ரஹ்மஷேவன். உங்களை வந்து ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு மறுமைக்காக வேண்டி நீங்கள் முற்படுத்தி அனுப்பிக் கொள்ளுங்கள் நல்ல அமல்களை. கூலி எந்த முறையில் நாங்கள் நடந்து கொள்கிறோமோ அதற்கேற்ற கூலி அல்லாஹ் தருவான். ரஹ்மத்தை செய்தால் அன்பு காட்டினால் ரஹ்மத் கிடைக்கும், அன்பு கிடைக்கும் அல்லாவுடைய. நாங்கள் மன்னித்து விட்டு கொடுத்து நடந்தால் அல்லாவுடைய மன்னிப்பு விட்டுக் கொடுப்பு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தால் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை எங்களுக்கு மன்னிப்பான், தண்டிக்காமல் எங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தோடு முதலாக முடிக்கிறார்கள். அதாவது வசதி உள்ளவர்கள், செல்வம் படைத்தவர்கள் உங்களில் யார் இருக்கிறீர்களோ அவர்கள், வசதி உள்ளவர்கள் உறவினர்களுக்கு, மிஸ்கின்களுக்கு, அதேபோல் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ர செய்து வந்த மக்களுக்கு செலவழிக்க மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்துவிட வேண்டாம், வைராக்கியம் வைத்துவிட வேண்டாம். மன்னிக்கட்டும், விட்டுக் கொடுக்கட்டும், மன்னித்து மறந்து விடுங்கள், மன்னித்து மறக்கட்டும். உங்களுக்கு விருப்பமில்லையா அல்லாஹ் உங்களை மன்னிப்பது? பிறரை நீங்கள் மன்னிப்பதனால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பது உங்களுக்கு விருப்பமில்லையா? அல்லாஹ் இரக்கமுள்ளவன், மன்னிப்பு மனப்பான்மை என்று சுபாரக்கத்துக்கு அதுவாச்சி ஹுத்பாவை முடித்து விட்டு 2வது ஹுத்பாவும் ஸலவாத் தக்வா வசதி பின்னால் மூமின்களே பொதுவாக இந்த மன்னிப்பு மனப்பான்மை தயார குணம் விட்டுக் கொடுப்பு மிருதுத்தன்மை என்பது உண்மையிலே பரிசுத்தத்திலிருந்து மன தூய்மையின் அடையாளம். அது உள்ளத்தை விரிவுபடுத்தக்கூடியது, அது பண்பாட்டிலே மிருதுத்தன்மையை காட்டக்கூடியது, எப்பொழுது முகத்திலே மலர்ச்சியை காட்டக்கூடியது, உண்மையான கொடுக்கல் வாங்கலை நீதி நேர்மையை காட்டக்கூடியது, நேர்மையான வியாபார கொடுக்கல் வாங்கலை அது உண்டு பண்ணக்கூடியது, நடைமுறையில் நல்ல உண்மைத்தன்மை கலந்தது, உண்மையிலே படைப்பினங்களோடு அன்பாக நடந்து கொள்ள தூண்டும். முஸ்லீம் எப்பொழுதுமே மிருதுவானவனாக விட்டுக் கொடுப்பவனாக இருப்பான், எப்பொழுதுமே தவறுகளை மன்னிப்பான், தவறு குற்றங்களை மன்னிப்பான். ஒரு மனிதர் எந்த அளவுக்கு இப்படியான மன்னிப்பு மனப்பான்மை தாராள குணத்துக்கு நெருக்கமானவர் இருக்குமோ இறைவனுடைய மன்னிப்புக்கு நெருக்கமாகுவார், எப்பொழுது கோபத்தை விட்டு தூரமாகுவார். சொன்ன திரும்பி ரஹிமுல்லாவுடைய கருத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நரகத்தின் மீது ஹராமான நரகம் அவர் மீதும் நரகம் அவர் மீதும் நரகத்தின் மீது அவரும் ஹராமாக நரகம் போகாதவர், நரகத்தின் மீது ஹராமாக்கப்பட்ட அப்படி மனிதரை உங்களுக்கு அறிவிக்கட்டும் என சொன்ன கேள்வியோடு பதில் சொன்னார்கள். ஒவ்வொரு மக்களோடு அண்டி பழகுகின்ற அந்நியுன்யமா பழகுகின்ற மிருதுவான தன்மையுள்ள ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நரகம் செல்வதை ஹராமாக்கி விடுவான். நரகத்துக்கு அவர் ஹராம், அவர் நரகத்துக்கு ஹராம். அதாவது நரகத்தின் மீது அவர் ஹராமாக்கப்படுவார், அவர் மீது நரகம் ஹராம். ஈமானி சகோதரர்களை பொதுவாக விட்டுக் கொடுப்பு, கால தவணை வழங்குவது, இன்னும் சலுகைகள் வழங்குவது, நேரம் கொடுப்பது என்பது எப்பொழுதுமே மக்களுடைய சொத்துக்களை அசத்தியமான முறையிலே எடுப்பதற்கு தகாத முறையிலே சட்டத்துக்கு புறம்பாக எடுப்பதற்கு அங்கு இடமளிக்காது. அதை நாங்கள் தந்திரோபாயங்களை கையாளுவதற்கும் அது இடமளிக்காது. எப்பொழுதுமே மக்கள் விட்டுக் கொடுப்பார்கள், சந்தர்ப்பம் தருவார்கள், மன்னிக்க சொல்லி இருக்கிறது, விட்டுக் கொடுக்க சொல்லி இருக்கிறது என்பதனால் எடுக்கின்ற சாரால் இழுத்தடிக்க கூடாது. கடன்களை கொடுக்கின்ற நோக்கத்தில் எடுக்க வேண்டும், கொடுக்க மாட்டேன் நோக்கம் இருக்கக்கூடாது. இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பிறருடைய ஹக்குகளிலே முறைகேடாக நடக்கவும் கூடாது. பொதுவாக இப்படியான நிலைமையில் யார் செயல்படுத்த நோக்கத்தை செயல்பட தன்னைத்தானே அழிவுக்கு ஆளாக்கி கொள்கிறார். புகார் ரஹிமுல்லாவுடைய ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மக்களுடைய சொத்துக்களை பணங்களை அதை சேதப்படுத்தும் லொஸ்ஸாக்கும் அழிக்கும் நோக்கத்தில் எடுப்பாரோ, கொடுக்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் எடுப்பாரோ, அதை நஷ்டப்படுத்தும் நோக்கத்தில் எடுப்பாரோ அல்லாஹ் இவரை லொஸ்ஸாக்குவான். பிறரை லொஸ்ஸாக்குகின்ற நோக்கத்தில் பிறருடைய பணத்தை எடுப்பவருக்கு இவர் எடுத்தவருக்கு அல்லாஹ் லொஸ்ஸை கொடுப்பான், நஷ்டத்தை கொடுப்பான், அதனுடைய பொருளாதாரத்தை அழித்து விடுவான், அவருடைய பொருளாதாரத்தை அதோடைய கைவசம் அழித்து விடுவான். அது மூலம் அவருடைய எண்ணம் கெட்டதனால் அவருக்கு எந்த பயனும் கிடைக்காது. அவருடைய உண்மையில் அதை மறுமையிலும் அவருடைய மார்க்கத்தை வீணாக்கியதனால் அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் மூலம் அவருடைய இறுதி முடிவு மோசமாக அமையும். அவர்கள் தன்னுடைய கொடுக்க வேண்டிய அக்கை இழுத்தடிப்பவரை அநியாயக்காரன் வர்ணித்திருக்கார்கள். கொடுக்காமல் இழுத்தடிப்பவரை, வசதியிலிருந்து இழுத்தடிக்கின்ற கடனாளியை அநியாயக்காரன். புகாரி முஸ்லிம் அஹ்மது ரிவாயத்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு வசதி உள்ளவன் கொடுக்க வேண்டிய அக்கை கொடுக்காமல் இழுத்தடிப்பது அநியாயம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களை இப்படியான மக்களுடைய சொத்து செல்வங்கள் பொருளாதாரங்களிலே பொடுபோக்காக நடந்து கொள்வதை கவனையினம் நடந்து கொள்வதை கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் ஒரு மையத்துக்கு கடன் மன்னிக்கப்பட மாட்டாது. ஒரு மையத்துக்கு கடன் இருந்தால் மன்னிக்க வேண்டும். நபியவர்கள் கூட எச்சரித்திருக்கிறார்கள், கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் மன்னிப்பில்லை. இமாம் அஹ்மத் ரஹிமத்துல்லாஹி ஜாபிர் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதனை நாங்கள் குளிப்பாட்டினோம், அவருக்கு வாசனை திறமையெல்லாம் பூசி கஃன் செய்தோம். அவருக்கு பின்னர் ரசூலுல்லாஹ் வந்து யார சொல்ல தொலைவீங்கன்னு சொன்னோம். நீங்க தொலைவீங்களை தொலைவிக்கலாமே. எட்டுக்கு எடுத்து வைத்து கேட்ட கடன் இருக்கிறது. சொன்ன கடன் இருக்கிறதா? எவ்வளவு? 2 தீனார்கள். உடனே நபியர் தொலைவிக்கவில்லை, பின்வாங்கி விட்டார்கள். உடனே அபூ கத்தாதா ரலியல்லாஹு வசதி உள்ளவர்கள் ஏழைகளுடைய கடனை பொறுப்பெடுக்கின்ற அழகான ஒரு முறை. சில மையத்தில் ஒரு மேலை மையத்துகள் சிறிய சிறிய கடன்கள் இருக்கும். அந்த கடனை வசதி உள்ளவர்கள் அந்த குடும்பத்தாரிடம் சேர்ந்து பொறுப்பெடுக்கலாம், நிறைவேற்றலாம். அபூ கத்தாதா கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் நான் பொறுப்பு 2 தீனார்களுக்கு நபிசல்லாம் தொழுவித்தார்கள். பொறுப்படுத்த பிறகு தொழுவித்தார்கள். அடுத்த நாள் ஒரு நாளைக்கு பிறகு நபிசல்லாம் அவர்கள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு சந்திக்கிறார்கள். அந்த 2 தீனார்களை பாருங்கள், கடனை பொறுப்படுத்தவரிடம் அதை கண்காணித்தார்கள். கொடுத்து விட்டீர்களா? என்ன நடந்தது? நிறைவேற்றி விட்டீர்களா? அபூ கத்தாதா ரலியல்லாஹு சொன்னார்கள், நேற்று தானே யார் சொல்ல மௌத்து, நேற்று தானே மௌத்து, நான் கூடிய சீக்கிரம் கொடுத்து விடுவேன். அடுத்த நாள் கேட்டார்கள், 2வது நாள் கொடுத்து விட்டேன் யார் சொல்லன்னு சொன்னார்கள். கொடுத்தீர்களா? கொடுத்து விட்டேன், நிறைவேற்றி விட்டேன். அப்பொழுது எப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய தோலை குளிர வைத்திருக்கிறீர்கள். அதன் அர்த்தம் அவருடைய தண்டனை குற்றத்திலிருந்து அவரை விடுவித்திருக்கிறீர்கள். நரகத்துக்குரியவராக இருந்தவரை விட்டும் சொர்க்கத்துக்குரியவராக மாற்றிருக்கிறீர்கள். மன்னிப்புக்கு காரணம் அமைந்தன்னு சொல்லி அந்த சம்பவத்தோடு ஹதீஸோடு ஸலவாத்துல் நாயத்தை ஓதி ஸலவாத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் மாஹிர் மஹ்லத்தில் ஒருத்தருடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளம்பர இடைவெளி மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.